நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு ஊழியர் இப்படியாய் சொன்னார், ஒவ்வொரு சபையிலும் 2 வகையாய் மனிதர்களை பிரிக்கலாம். ஒன்று, அவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள், இல்லாவிட்டால் அவர்கள் பின்மாற்றம் அடைகிறவர்கள். Either you can be a soul winner or you can be a backslider. ஒன்று, நீ ஆத்துமாக்களை தேவன் பக்கமாய் சேர்க்கிறவனாய் இருக்க முடியும், இல்லாவிட்டால் நீ தேவனை விட்டு பின்வாங்குகிறவனாய் இருக்க முடியும். இதற்கு இடையில நான் ஒரு நல்ல விசுவாசி அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இல்லை. ஒவ்வொரு மனிதனையும் தேவன் அழைக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். We are called with a mandate. நாம் ஒவ்வொருவரும் ஒரு பெரிய பொறுப்போடு ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட கூடாது. நன்றாய் கவனியுங்கள். நம்ம எல்லாருக்கும் பைபிள் கிறிஸ்டியன்ஸ், those of us are called Christians because we have Christ. நன்றாய் கவனியுங்கள். மாத்திரமல்ல, நம்மை விசுவாசிகள் என்றும் அடையாளப்படுத்துகிறோம். இந்த விசுவாசி என்கிற இந்த பதம், நன்றாய் கவனியுங்கள், இது ரொம்ப ஒரு மோசமான டைட்டில் என்னை பொறுத்த மட்டும். இது ரொம்ப ஈஸியாக, நீங்கள் விசுவாசியா, அவங்க விசுவாசியா, ஆமாம் விசுவாசி தான். ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்பாக இருக்கிற ஒரு பெரிய ஆபத்தான ஒரு ஓட்டம் இருக்கிறது. அதை நான் ஏன் ஆபத்து அப்படின்னு சொல்கிறேன்னா, அதை குறித்ததான அறிவு இல்லைன்னா, இஃப் யூ ஆர் நாட் எஜுகேட்டட் ஆன் தட், அதை குறித்ததான தெளிவு இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை நாளுக்கு நாள் ரொம்ப கடினமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு ஒரு விசுவாச ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அழைக்கப்பட்ட, தேவனை அறிந்து கொண்ட ஒவ்வொருவனுக்கும் ஒரு விசுவாச ஓட்டம் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கா? You are called for a race. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒரு ஓட்டத்திற்கு, ஒரு விசுவாச ஓட்டத்திற்கு அழைத்திருக்கிறார். இந்த விசுவாச ஓட்டத்தை நீங்கள் ஓடினால் மாத்திரம்தான் வேதம் சொல்லுகிறது, you will have rewards. அதனால இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடுறனால தான் நீங்கள் பரலோகம் போய் சேர்வீங்க நான் சொல்லலை. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் பரலோகம் போவோம். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசித்து அறிக்கை பண்ணி ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று தேவனுக்கு பயந்து வாழுகிறவர்கள் மோட்சம் அடைவோம். ஆனால் இந்த தேவன் அழைத்த இந்த விசுவாச ஓட்டத்திற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா, your eternal destiny, இந்த உலகத்திலேயே ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா, அழிந்து போகிற இன்னைக்கு புதுசாக வாங்குகிற எல்லாமே நாளைக்கு பழசு. உங்கள் கையில் வந்த நிமிஷத்துலேருந்து அதோட வேல்யூ குறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த நித்திய வீட்டிலே நீங்கள் மிகவும் மிகவும் வேல்யூபிளாக, மதிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் உங்கள் விசுவாச ஓட்டத்தை நீங்கள் சரியாய் ஓடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா சும்மா அங்கே ஒரு மூலையில் இருப்போம். அங்கே உங்களுடைய கிரியைகள் சோதிக்கப்படும். அவனவன் கட்டினவைகள் அக்கினிக்குள்ளாய் அனுப்பப்படும். அது வெளியே வரும்போது நீ எதில் கட்டியிருக்கிற என்பது வெளியே வரும். It will be seen. எல்லாரும் கண்களுக்கு முன்னாடி. இன்றைக்கு உன் வாழ்க்கை மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப டீசெண்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் கட்டினவைகள் வைக்கோலிலே கட்டப்பட்டதா, மரத்திலே கட்டப்பட்டதா, பொன்னிலே கட்டப்பட்டதா என்பது வெளியரங்கமாய் தெரியும். அதனால் சபைக்குள்ளார உன் விசுவாச ஓட்டத்தை நீ சரியாய் கட்டுவதற்கு, சரியாய் ஓடுவதற்கு நானும் நீங்களும் கற்றுக் கொடுக்கப்படணும். நன்றாய் கவனியுங்கள். எல்லாருக்கும் இந்த ஓட்டம் இருக்குது. ஆனால் எல்லாரும் ஓடுறாங்களா அப்படின்னா ஆப்வியஸ்லி இல்லை. நீங்கள் விசுவாச ஓட்டத்தை ஓடுறீங்களா இல்லையா என்கிறத உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலேருந்து நீங்களே அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு இந்த காலமாக காண்பிக்க போகிறேன். நீங்கள் விசுவாச ஓடணுன்னா நீங்கள் என்ன செய்யணும் என்பதையும் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நன்றாய் கவனியுங்கள்.
இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி ஜெயித்தவர்களுடைய பட்டியல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆபேல் தொடங்கி தீர்க்கதரிசிகள் விதவைகள் வரைக்கும் எப்படி விசுவாச ஓட்டத்தை ஓடி ஜெயிச்சாங்க. இவங்கெல்லாம் விசுவாச வீரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்கள மாதிரி நீயும் ஓடுன்னு அடுத்து எபிரேயர் 12 சொல்லுது. விசுவாச ஓட்டத்தை ஓடி ஜெயிச்சவங்களுடைய பட்டியலை காண்பித்து எல்லாரையும் காமிக்கல, ஒரு அளவு தோராயமாக பைபிள்ல இருந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் men of faith காமிச்சிட்டு நீ ஓடு ஆகையால் அப்படின்னு 12 ஆரம்பிக்குது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, இவ்வளோ பேர் நமக்கு முன்னாடி ஓடி ஜெயிச்சிருக்காங்க, அது மாதிரி நீ ஓடு. எதை ஜெயிச்சாங்க? என்ன சாதிச்சிட்டாங்க? நன்றாய் கவனி. அங்கே தான் நம்ம இன்று காலமாக ஒரு பாடம் படிக்க போகிறோம். நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள், நம்மை போல இந்த பூமியிலே சாதாரணமாய் பிறந்தவர்கள், நம்மை போல பாடுகளோடு வாழ்ந்தவர்கள், நம்மை போன்ற பலவீனத்திலே இருந்தவர்கள், நம்மை போல விழக்கூடிய அனுபவம் உள்ளவர்கள். நான் ஏன் இதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன்னா, இந்த பட்டியலில் இருக்கிற விசுவாச வீரர்களுடைய லிஸ்டில் நோவாவுடைய பெயர் இருக்கிறது. ஆனால் நோவாவுடைய பாவத்தை வேதம் மறைக்கவில்லை. நோவா குடித்து வெறித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்று அவனுடைய பலவீனத்தை காண்பிக்கிறது. நம்மள மாதிரி சாதாரணமாய் வாழ்க்கையின் ஓட்டத்திலே, பலவீனத்திலே, சோர்வுகளிலே, பாவத்திலே தடுமாறின நோவா, ஆபிரகாமுடைய பாவ வாழ்க்கையையோ பொய்யையோ வேதம் மறைக்கவில்லை. தன்னை காப்பாற்றுவதற்கு தன் மனைவியை தங்கச்சி, என் சகோதரி என்று சொல்லி பொய் சொன்னவன். தாவீதை குறித்து விசுவாச வீரன் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவனோ பத்சேபாவிடத்திலே பாவம் செய்து விபச்சாரத்திலே விழுந்தவன் என்று வேதம் காமிக்க மறுக்கல. மோசேயை ஒரு கொலைகாரன் என்று வேதம் காண்பிக்கிறது. ஆனா ஒரு பக்கம், அதனால தான் நான் திரும்பி இன்சிஸ்ட் பண்றேன், நம்மள மாதிரி சாதாரணமானவங்க, நம்மள மாதிரி எல்லா விதத்திலும் பாவத்திற்கு தூண்டப்படக்கூடியவர்கள், பாவத்திலே விழுந்தவர்கள், பல விதத்திலே ஜெயிக்க முடியாதவர்கள், கொலை உணர்விலே நிறைந்தவர்கள். தாவீதை கூட நீங்க அறிஞ்சிருக்கீங்க, கொலைகாரன். ஆனால் எப்படி இவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெஸ்டினி, இந்த மனிதர்கள் இந்த விசுவாச ரேஸ, ஃபெய்த் ரேஸ புரிந்துகிட்டதுனால அவங்களால அடைய முடியாத உயரங்களை அல்லது செய்ய முடியாதவைகளை செய்தார்கள். Those of that are absolutely impossible were made possible. அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. ஸ்திரீகள் தாங்கள் சாக கொடுத்ததை உயிரோடு பெற்றுக்கொண்டார்கள். விசுவாசத்தினால என்ன செஞ்சாங்களா? அநேக விதவைகள் செத்து போய்த்த தன்னுடைய பிள்ளைகளை உயிரோடு எழுப்பிக் கொண்டார்கள். இந்த விசுவாசம் என்கிறது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. ஏதோ விசுவாசம் என்கிறது கிறிஸ்தவர்களுக்கு பிரசங்கத்திலும் வாழ்க்கையிலும் அதிகமாய் கேட்கப்பட்ட பேசப்படுகிற ஒரு சாதாரண வார்த்தையில் இட் ஹாஸ் சம்திங் பிஹைண்ட். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. அது ஒரு வலிமை நிறைந்த வாகனம். அதில் நீங்கள் ஏறி உட்கார்ந்து அல்லது அதை ஓட்ட பழகி கொண்டீர்களானால், இஃப் யூ ஆர் ட்ரெயின்ட் டு ரைட் யுவர் ஃபெய்த் பைக், நீங்கள் அசாதாரணமான விஷயங்களை செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. கவனி, யூ கேன் மேக் இம்பாசிபிள்ஸ் பாசிபிள். இந்த விசுவாச பட்டியலில் இருக்கவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. they made kings. அவர்கள் ஒரு ஏழ்மை வீட்டிலே எகிப்திலே அடிமையாய் கூனி குறுகி மனிதர்களுக்கு முன்பாக ஒடுக்கப்பட்ட நிலையிலே
இருந்தபோது அவர்கள் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள் ராஜாக்களாய் தேசத்திலே அந்த ராஜ்யத்தின் ராஜாக்களை மிரட்டக்கூடியவர்களாய் வலிமை பெற்றார்கள். மோசேயோட தாயை குறித்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சாதாரண அம்மா அசாதாரணமான பிள்ளைகளை உருவாக்க முடியும். ஒரு சாதாரண மனுஷன் ஊர் என்கிற தேசத்திலே தன்னுடைய சொந்த வியாபாரத்தை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த ஒரு சாதாரண ஆபிரகாம் தேசங்களின் தகப்பனாய் மாற முடியும். ஏன்னா ஃபெய்த் ரேஸ், விசுவாச ஓட்டம் என்கிற ஒன்று இருக்கிறதை புரிந்து கொண்டார்கள். எனக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நியமிக்கப்பட்ட, நல்லா சொல்லுங்களேன், உங்கள் ஓட்டம் வேற, என் ஓட்டம் வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஓட்டத்தை தேவன் நியமித்திருக்கிறார். அந்த ஓட்டத்திலே நீங்கள் ஓட 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 நீங்கள் எதுக்கிட்ட ஓடிட்டு இருக்கீங்கன்னா, you are reaching, you are nearing your rewards. And நான் நம்புறேன் உங்களுடைய பிரதிபலனுக்கு கிட்ட ஓடிட்டு இருக்கீங்க. அந்த பிரதிபலன் இயேசுவே, அந்த பிரதிபலன் இயேசுவே. ஏன்னா யாரோட வாழ்க்கையில் இயேசுவை அவர்கள் முழுமையாய் பெறுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் எவ்ரிதிங் இஸ் தேர். இயேசு கிட்ட போக 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவருடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். There are streams of living water. உன் வாழ்க்கையின் வறட்சி மாறும். ஆனால் இந்த விசுவாச ஓட்டத்தை நம்ம ஓடுறோமா? ஓடுறதுக்கான அடையாளம் என்ன? வாசிக்கலாம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். கடைசி வார்த்தையை பாருங்களேன். ஓட்டத்தில் எப்படி ஓடுங்க? ஓட்டத்தில் வேகமாக ஓடுங்கன்னு சொல்ல, இது ஒரு மேரத்தான் மாதிரி, ஒரு லாங், ஒரு நீடித்த ஓட்டம். பொறுமையாக ஓடிட்டே இருங்க. இல்லை ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி அந்த கோடு வரைக்கும் ஓடிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. யாரும் நமக்கு போட்டிலாம் கிடையாது. ஆனால் ஓடணும். கடைசி வரைக்கும், ஆரம்பித்ததுலேருந்து முடிவு வரைக்கும் விசுவாசத்தில் ஓடணும். எப்படி ஓடுறது? நீங்கள் ஓடுறீங்களா இல்லையா? இந்த வார்த்தையிலே இந்த வசனத்திலே 2 வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். 2 விஷயத்தை தள்ளி. ஒன்று, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி. திரும்பி சொல்லுங்க என் கூட. பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி. இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு 2 விஷயத்தை நீங்கள் கைவிட்டாதான் ஓட முடியும். ஏன்னா உங்கள் பாரம் உங்களை ஓட அனுமதிக்காது. நீங்கள் உட்கார்ந்துடுவீங்க. நெருங்கி நிற்கிற that snares your foot அப்படின்னு சொல்லப்படுங்க. பாவம் உன் காலை என்ன செய்யுமா? பிடிச்சிக்கும், வளைச்சிக்கும். அதனால் அதையும் கலட்டி விட்டுட்டு ஓடு அப்படின்னு பைபிள் சொல்லு. இது 2 குறித்து தான் நான் உங்களோட பேச போகிறேன். இந்த 2 விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா யூ கேன் மேக் ஷுர் யூஆர் இன் த ரேஸ். நீங்கள் ஓட்டத்தில் ஓடிட்டுருக்கீங்க என்கிறதற்கான அடையாளம் இந்த 2 விஷயமும் நம்ம லைஃப்பில் இருக்கணும். நன்றாய் கவனியுங்கள். பாரமான யாவற்றையும், இதுக்கு நிறைய கமெண்ட்ரி இல்லை நம்ம என்னெல்லாமோ படிச்சிருக்கோம். நம்ம விருப்பங்கள், நம்மளை அது ஒரு பாவம் இல்லை, ஆனால் ஆண்டவரை விட்டு பிரிக்கிற விஷயம், என்னெல்லாமோ படித்தேன். நான் கமெண்ட்ரிஸ் நிறைய விஷயம் வாசித்தேன்.
ஆவியானவர் என்னோடு டைரெக்டாக சொன்ன ஒரு சாதாரணமான விஷயம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஆழமான டீப்பாக என்னமோ ரெவலேஷன்லாம் கொண்ட ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் நீ ஒரு விசுவாசினா நீ எப்படி இருப்ப, எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நன்றாய் கவனிங்க. இன்று வாழ்க்கையிலே முதலே சொல்லிட்டேன், ஒரு ரேஸு, அதை ஆண்டவர் நமக்கு நியமிச்சிட்டாரு. அந்த நியமித்த ரேஸில் ஓடு. ரேஸ்னால் என்ன? பந்தயம். இட்ஸ் அ ஃபைட், இட்ஸ் அ வார், இட்ஸ் அ ஹார்ட் டைம். அது ஒரு கடின நேரம், அது ஒரு கடினமான சூழ்நிலைமை, அது ஒரு கண்ணீரின் பாதை, அது ஒரு தவிப்பான நேரம், அது ஒரு பிரச்சனை நிறைந்த சூழ்நிலை. அதுதான் ரேஸ். நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கும் எனக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பந்தயத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கார். வா ஓடு அப்படின்னு சொல்றாரு. அது ஏதோ ஒரு 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 கடினமான ஒரு சூழ்நிலைமை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடினமான பிரச்சனை நிறைந்த ஒரு சூழ்நிலைமை இருக்கு. இது சாதாரணமாக ஏதோ யாராலையோ இல்லை பிசாசாலையோ இல்லை எப்படியோ வந்து நம்ம முன்னாடி நிற்கல. இது ஆண்டவர் நமக்காக டிசைன் பண்ண ஒரு ரேஸ். ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறதுனால நம்முடைய விசுவாசத்திலே நம்மை வளமாக்குவதற்கு, அநேகவற்றை திருப்பிக் கொள்வதற்கு, அநேகவற்றை பெற்றுக்கொள்வதற்கு, அசாதாரணமான உயரங்களை அடைவதற்கு தேவன் நியமித்த ஒரு ஓட்டம் தான் இன்னைக்கு நானும் நீங்களும் சந்திக்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனை கடனாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைச்சலாக இருக்கலாம், அல்ல ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், சரீர பலவீனங்களாக இருக்கலாம், அது என்னவா வேணா இருக்கலாம், பிள்ளைகளால் வருகிற பிரச்சனையாக இருக்கலாம், குடியினால் உண்டாகிற ஏதோ ஒரு பிரச்சனை நானும் நீங்களும் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ நன்றா கவனிங்க. இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு பைபிள் சொல்லுது, முதல் விஷயம், நீ பாரமான யாவற்றையும் தள்ளி. ஒரு பிரச்சனை வந்தோடனே முதல்ல என்ன வருது? என்ன வருது? எதுவுமே வராதா? சத்தமாக சொல்லுங்க. சோத்திரம். கவலை வருது, அழுக வருது, பயம் வருது, புலம்புறோம், சந்தேகம் வருது, ரொம்ப நர்வஸ் ஆகிறோம். எப்படி இதை தாண்டி ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமாங்கிற சொல்ல முடியாத மன அழுத்தம் வருது. என்ன நடக்குமோ என்று ஒவ்வொரு சூழ்நிலைமையும் பார்க்க பார்க்க ஒவ்வொரு நாளும் புது புது எமோஷன்ஸ். கோபம் வருது, சண்டை போடுறோம், போராடுறோம், அங்கே இங்கே ஓடுறோம், தவிக்கிறோம். ஏன்? நம்ம இந்த பிரச்சனையாக பார்க்குறோம். இது பிரச்சனை இல்லை, ஒரு ஓட்டம். இட்ஸ் அ ரேஸ். உன்னுடைய பிள்ளையுடைய பாவ வாழ்க்கை ஒரு ஓட்டம். உன் வீட்டிற்குள்ளாய் வந்த வியாதி ஒரு விசுவாச ஓட்டம். உன் வாழ்க்கைக்குள்ளாய் இருக்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைமை, இட்ஸ் அ ஃபெய்த் ரேஸ். இதுவரைக்கும் மாறாத சில காரியங்கள், இட்ஸ் a faith race, ஒரு விசுவாச ஓட்டம். இந்த ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னவா? வேதம் சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் தள்ளி. பாரமான யாவற்றையும், பயத்தை தள்ளி, அழுகையை தள்ளி, சந்தேகங்களை தள்ளி, குழப்பங்களை தள்ளி, மன அழுத்தங்களை தள்ளி. இதை நீங்கள் தள்ளிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அழுதுகிட்டு இருக்கீங்கன்னா, புலம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா, யுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, பேசி போராடிட்டு இருக்கீங்கன்னா, யூ ஆர் நாட் இன் த ரேஸ். நீ ஓடவில்லை.
விசுவாச ஓட்டம் என்பது சிலவற்றை, சில பாரங்களை தள்ளுவது, கவலைகளை தள்ளுவது, அழுகையை தள்ளுவது, குழப்பங்களை தள்ளுவது. எப்படிங்க தள்ள முடியும்? என் முன்னாடி இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. எனக்கு இருக்கிற நெருக்கடிகள் உங்களுக்கு புரியாது. எனக்கு இருக்கிற பலவிதமான ப்ரெஷர்ஸ் உங்களுக்கு புரியாது. என்னால் ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வருது. ஒவ்வொரு நாளும் என் கண்ணு முன்னாடி அது விதவிதமாக நிற்கிறது. எனக்கு பயமாக இருக்கு. நான் சொல்கிறேன், யூ வில் நெவர் ரன் த ரேஸ். யூ ஆர் ஆல்ரெடி ஃபெயிலிங். நீ ஏற்கனவே தோத்துட்ருக்க. நீ ஏற்கனவே தோத்துட்ருக்க. நீ ஏற்கனவே மூழ்கிட்டுருக்கிற. ஜபத்தில் கூட ஒரு விசுவாசி அழ தேவையில்லை. விசுவாச ஓட்டம் ஓடுகிறவன் எந்த சூழ்நிலையிலும் கலங்க தேவையில்லை. ஏன்? முதல் காரணம், the first reason, how can I stay calm? எப்போ என்னால் இந்த பாரத்தை எப்படி பாரம் இல்லாமல் இருக்க முடியும்? ஒரு பிள்ளை, ஒரு தாய் ஃபோன் பண்ணாங்க. சொன்னாங்க, என்னோட பையன் 24 வயசு, பார்க்கிறதுக்கு 10 வயசு மாதிரி இருக்கான். ஏன்? அவனுக்கு இருக்கிற ஒரு சிக்னஸ், அவனுக்கு வந்திருக்கிற ஒரு வியாதி, அது ஏதோ டிஎன்ஏல ஏதோ சம் இஷ்யூஸ். அதனால் அவன் ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி 4 வருடமாக சாப்பிட முடியல, எதுவுமே சாப்பிடலை. ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி சுருண்டு படுத்திருக்கான். என்னால் இதை பார்க்க முடியல. யாராவது என் பிள்ளையனை காப்பாற்றி கொடுங்க. ஒரு பாஸ்டரமான்னு நினைக்கிறேன் அவங்க. ஐம் நாட் வெரி ஷுவர். நான் சொல்லுகிறேன், அவங்கள் விசுவாச ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்கலை. யாராவது காப்பாற்றி கொடுங்க. நான் சொல்ல, அது தேவன் உனக்கு நியமித்த ஓட்டம். ஓடு. எப்படி ஓடணும்? எப்படி ஓட முடியும்? இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் எப்படி தைரியமாக இருக்குது? கண்ணு முன்னாடி பிள்ளை செத்துட்டு இருக்கும்போது எப்படி தைரியமாக இருக்குது? விசுவாசம்னா என்ன? சூழ்நிலைமைகள் எல்லாம் எனக்கு எதிராய் செயல்படும் போது, என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைகள் சீரழியும் போது நான் எப்படி தைரியமா இருக்க சொல்றீங்க? அநேக பெற்றோர் புலம்பி அழுகிறதை பார்க்கிறேன். ஏன்? சூழ்நிலைமைகள் உங்களை அசைக்கிறது. நன்றாய் கவனியுங்க. திரும்ப சொல்றேன், இல்லை தைரியமா இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் க்ளூ இஸ் திஸ் ரேஸ் is not from hell. இந்த ஓட்டம் பாதாளத்திலிருந்து வரல, இது தேவன் நியமித்த ஓட்டம். This race is designed by the eternal God. நான் நேசிக்கிற, என்னை நேசித்து எனக்கு ஜீவன் கொடுத்த தேவன், என்னை இந்த உலகத்திலே அவரை போல நேசிக்க யாருமில்லை. நான் பாவியாயிருக்கும் போதே என்னை நேசித்து எனக்கு உயிரை கொடுத்தவர், என்னை ரட்சித்து அவருடைய குடும்பத்திலே இணைத்த பிறகு இன்னைக்கு என்னை வெறுத்து எனக்கு ஒரு துன்பத்தை கொடுப்பார் நான் நம்ப மாட்டேன். என்னுடைய குறைவுகளை பொறுக்க முடியாம என்னை அழிப்பதற்காக ஒரு துன்பத்தை அழிப்பார், என அனுமதிப்பார் நம்ப மாட்டேன். எனக்கு ஒருவேளை குறைவுகள் இருக்கலாம், அந்த குறைவுகளில் இருந்து என்னை தூக்கி நான் நினையாத நன்மைகளுக்குள்ளா என்னை கொண்டு போவதற்கு தான் தேவன் எனக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். ஐ நோ, நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து. இஃப் யூ டோன்ட் நோ ஹூ யுவர் காட் இஸ், நீ ஆராதிக்கிறவர் யார் என்பது உனக்கு தெரியாவிட்டால் இந்த ஓட்டத்தை நீ ஓட முடியாது. உன்னை நேசித்து உனக்காக தம்முடைய ஜீவனை தந்தவர் மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் till the end. ஆனால் நாம் வேதம் சொல்ல, விசுவாசத்தை துவங்கினவரும் முடித்தவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி ஓட கடவோம். அவர் தான் ஆரம்பித்தார் இந்த விசுவாச ஓட்டத்தை. எனக்கு தீமைக்கு இல்லை,
இதை புரியாதனால நிறைய பேர் ஆண்டவர் ஒரு நல்ல பிளானோட ஆரம்பித்த ஒரு விஷயத்தை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாதனால நீங்கள் சாத்தான் அதில் போட்ட திட்டத்துக்கு நேராக ஓடிட்டுருக்கீங்க. அவன் உங்களுக்காக போட்ட திட்டங்கள், தீமைகள், மரணம், தவிப்பு, நீடித்த பாவ வாழ்க்கை, இதெல்லாம் அவன் போட்ட டிசைன். நீங்கள் புரிந்து கொள்ள முடியலன்னா, if you are not clear about what is happening, நீங்கள் ஒரு சருகலான பாதைக்குள்ளே ஓடிடுவீங்க. அப்போ மொதல் விஷயம் என்ன தெரியுமா? be calm, be strong, never react. நான் எப்போவுமே என்கிட்ட பேசுகிற எல்லார்ட்டையும் சொல்லுவேன், இந்த ரியாக்ஷன் தான் நம்மளை ரொம்ப படபடன்னு எல்லாத்துக்கும் பயந்து. நான் சாதாரணமாக ரொம்ப ஆக்டிவாக ஓடிட்டே இருப்பேன். ஆனால் ஏதோ டமால் அப்படின்னு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பேசாமல் கூலாக எல்லோரும் எழுந்திரிச்சு ஓடுவாங்க குடு குடு குடுன்னு. பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் பேஸ்ட் போட்டு உட்காந்துருக்கேன். ஐயோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா நான் எந்திரிச்சே போக மாட்டேன், பேசாமல் உட்காந்து ஸ்தோத்திரம். பிகாஸ் ஐ நோ தேர்ஸ் அ காட் பிஹைண்ட். எனக்கு பின்பாக ஒரு தேவன் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். அவரை மீறி ஒரு முடி கூட விழாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இரண்டாவது காரியம், நன்றாய் கவனியுங்க. இந்த உபத்திரவங்கள், இந்த பிரச்சனைகள், தேவன் ஒரு பிரச்சனையை எனக்கு அனுமதிக்கும் போது ஒரு ஓட்டத்தை, ஆனால் தான் சொல்கிறேன், பிரச்சனைன்னு சொல்கிறேன், ஓட்டம்னு சொல்கிறேன். பிரச்சனையும் ஒன்று தான், ஓட்டமும் ஒன்று தான். விசுவாச ஓட்டமும் ஒன்று தான், நீங்கள் அடைகிற பிரச்சனைகளும் ஒன்று தான். இது ரெண்டையும் நீங்கள் வேறாக பார்க்கவே முடியாது. இட்ஸ் அ ஃபெய்த் ரேஸ். இந்த ஃபெய்த் ரேஸில் ஆண்டவர் நமக்கு பல நன்மைகளை தருவதற்காக ஓட சொல்லியிருக்கார். சொல்லுங்க, எதுக்கு? தீமைகளுக்கு இல்லை, இந்த உபத்திரவங்களை என்னை உடைப்பதற்கு இல்லை, என்னை ஆசீர்வதிப்பதற்கு. இந்த பாடுகள் என்னை இல்லாமல் ஆக்குவதற்கு இல்லை, என் குடும்பத்தை நாளா பிரிக்கிறதற்கு இல்லை, அநேக குடும்பங்களை நாங்கள் சேர்ப்பதற்கு. இதை புரிஞ்சுக்கலன்னா இன்னைக்கு உங்களுடைய எல்லையில நீங்க ரொம்ப பெரிய தோல்வியில் இருப்பீங்க. நீங்க எந்தெந்த உபத்திரவங்கள் வழியா போறீங்களோ அந்தந்த உபத்திரவங்கள் எல்லாம் ஒரு நீங்க அடைய முடியாத பெரிய உயரங்களா மாறப்போகுது. ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது, ஓடு அப்படின்னு தாவீதை ஊரை விட்டு கொல்றதுக்கு சவுல் விரட்டுன்னு வருஷங்களாய் அவன் காடுகளிலே ஓடினா. எதுக்கு தெரியுமா? சொல்லுங்க, எதுக்கு? சிங்காசனத்துக்கு. நீங்க எந்த ஏரியாவில் உடைக்கப்படுறீங்களோ அந்த ஏரியாவில் இருக்க அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு தான். சொல்லுங்க, இது உங்களுக்கு புரியலன்னா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? பாடுகள் வரும்போது பிரச்சனை, ஆண்டவரே என்னை எவ்வளோதான் நினைச்சிங்கப்பா, இந்த பெரிய மேன்மைக்கு நான் தகுதியா? இந்த ஆசீர்வாதங்களுக்கு நான், உன் பிள்ளைகளை கொண்டு உன் வாழ்க்கையை பிசாசு உடைக்கிறானா? நான் சொல்லுகிறேன், உன் பிள்ளைகளை கொண்டு தேவன் அநேகரை வாழ வைக்க போகிறார். அதுதான் ஒரு விசுவாசி. God has a better plan. ஆண்டவர் நல்ல திட்டங்களோடு தான் இந்த யுத்தத்தை, இந்த ரேஸ் என்ன சொல்றோம், ஓட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். சரீரத்தில் உடைக்கப்படுகிறியா? நான் சொல்றேன், உன்னுடைய நிழல் பட்டு சுகமாக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கத்தான் எவ்வளவோ சொல்ல முடியாத சிறுமையில் நீ போற. ஆனால் நீ அதை புரிஞ்சுக்கலன்னா அது நடக்காது. அதை புரிஞ்சு நடக்கலனா, அந்த தெளிவில்லாம இந்த வியாதியில ஏன் தான் ஆண்டவர் என்னை மட்டும் இப்படி விட்டுட்டாரோ, ஏன் ஆண்டவருக்கு ஒரு இறக்கம் இல்லையா, அவர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்னு நீ அழுற வரைக்கும் உன் வாழ்க்கை கீழ் நோக்கி போகும். தேவன் என்னை ஒரு பெரிய அற்புதத்திற்காக அழைத்திருக்கிறார். ஐ எம் கால் ஃபார் அ பிகர் பர்பஸ். என்ன நீ புரிந்து அதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிடும். எப்போவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றி அவன் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கான். பிரச்சனையில் ஏன் ஆண்டவரை அறியாதவன் அழறான், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் அழறான், தேவன் இருக்கிறார் என்று அறிந்த நானே ஆளணும்.
இந்த அறிவு வேணும். நான் ஏன் புலம்பணும், நான் ஏன் ரியாக்ட் பண்ணும், நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் 4 பேர்கிட்ட போய் கவலையாக பேசணும்? பேச போகிறது இல்லை. நான் செய்ய போகிறது ஒன்றே ஒன்று தான். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் நான் நிறைய பேரோட லைஃப்பில் பார்த்துருக்கேன். நிறைய பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா? பிசாசு இந்த ஓட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு மாதிரி வெளியே பாப் பண்ணி காமிச்சிட்டே இருக்கா. காலம் ஆரம்பிக்கிற இந்த ஓட்டம் நைட்டு சொப்பனத்தில் கூட முடியல, விதவிதமாக காமிச்சிட்டே இருக்கான். நிறைய மனிதர்களுடைய வார்த்தைகளிலே அவனுடைய எதிர்ப்பை காமிக்கிறா. சில தாய்மார் சொல்லுவாங்க, அந்த ஒரு வார்த்தை என் பிள்ளை சொன்ன அந்த வார்த்தையை எனக்கு மன்னிக்க முடியல, என்னால் தாங்க முடியல. அநேக மனைவிமார் சொல்கிறாங்க, எனக்கு இந்த வார்த்தை கேட்டார், இல்லை அவங்க என்னை இப்படி கேட்டாங்க, ஆனால் இவர் அமைதியாக இருந்தார், என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்? வார்த்தைகள் உனக்கு ரொம்ப காயமாது, அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் உன்னை ரொம்ப பாதிக்குது, மற்றவருடைய பார்வை உன்னை அசைக்குது. நான் உன்னை கேட்குறேன், நீ விசுவாச ஓட்டத்திலே ஓடுகிற விசுவாசியானா இதுதான் உன்னை அசைக்கணுமே தவிர இந்த உலகம் உன்னை அசைக்கக்கூடாது. ஒருவன் என்னை பார்த்த பார்வை, என்னை நடத்தின விதம் என்னை அசைக்க போகிறதில்லை. தேவன் எனக்கு சொன்னவைகள் மாத்திரம்தான் என்னை அசைக்கும். நான் சொல்லுவேன் எப்போவுமே, மனுஷ வார்த்தையை நீ நம்ப போறியா, ஆண்டவர் வார்த்தையை நம்ப போறியா? சூழ்நிலைமையை நம்ப போறியா, ஆண்டவர் உனக்கு சொன்னதை நம்ப போகிறாயா? இந்த வார்த்தைகள் முழுவதும் எனக்காக எழுதப்பட்டவைகள், நான் அதை நம்புகிறேன். ஒவ்வொரு முறையும் உடைக்கப்படும் போது, நேற்று ஒரு தங்கச்சி ரொம்ப சிக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. அவளுக்காக நான் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கோம், ஆவியானவர் எனக்கு சொன்ன வார்த்தை, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். அவ எத்தனையோ 20-30 சர்ஜரி பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். திரும்ப 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 ஹாஸ்பிட்டலே இருக்கா. ஆண்டவர் சொன்னார், நம்முடைய உருவம் இன்னதென்று அறிவார். மன்னன் அவளுக்கு அப்பா இல்லை. ஆண்டவர் சொன்னா, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கு. இப்போ டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது, நீங்கள் என்ன இப்படி பண்ணணும், நீங்கள் இப்படி பண்ணலன்னா அப்படி வந்துடும், அப்படி பண்ணலன்னா இப்படி வந்துடும். அவங்க சொன்னதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்? இன்னும் ஒரு ஆள் செவியை திறந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல. நீ ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு பலன் இல்லாதிருக்கிற வரைக்கும் வியாதி தொடரும். வியாதியிலே தோற்று போவாய். வியாதியிலே உன் வருமானம் முழுவதும் அழிந்து போகும். நான் ஒரே ஒரு ஃபார்முலா எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் சொல்றத சொல்லிட்டே இருப்பேன். நான் நம்புறத நம்பிட்டே இருப்பேன். நான் நம்புறத தான் நம்புவேன். நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். நீங்க செய்யறத நான் நம்ப மாட்டேன். என் வாழ்க்கையில நடக்கிறத நான் நம்ப மாட்டேன். இது என்ன சொல்லுதோ அதை திரும்பி திரும்பி தோற்று. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, நம்ம சொல்லி நடக்கலைன்னா என்ன? நான் சொல்றேன், சொல்லி நடக்கலைன்னா என்ன அப்படிங்கிற அந்த செகண்டரி ஆப்ஷனுக்கே இடம் கிடையாது. இந்த வார்த்தை அதிலே உள்ள ஒரு எழுத்தாகிலும் என்ன செய்யாது, அழிந்து போகாது. You don't know how powerful this is. மிக 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 நிறைய பேருக்கு இந்த வார்த்தையோட வலிமை தெரில. ஆனால் அந்த கடனில் அலற, அதனால் அந்த வியாதியில் அலற. நான் சொல்கிறேன், திரும்ப எலும்பு, வியாதி எழும்ப எழும்ப எழும்ப, பிரச்சனை எழும்ப எழும்ப, வார்த்தை 2 மடங்கா எழும்பிட்டே இருக்கும். எழும்பிட்டு ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார், பார்த்துட்டே இருப்பார். அதனால தான் சொல்லுது, பொறுமையோடு ஓடுவோம். கன்சிஸ்டன்சியை கண்டுபிடிச்சிட்டாருன்னா நீ ஜெயிச்சிருப்பேன். நிறைய பேருக்கு கன்சிஸ்டன்சி இல்லை. இன்னைக்கு வார்த்தை சொன்ன, நாளைக்கு வேற மாதிரி பிரச்சனை வந்தோடனே வேற சொல்ற, வேற சொல்லாத, வார்த்தையை மாத்திரம். God checks. அதனால தான் அது ரேஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. You will be tested. உங்கள் விசுவாசம் பரீட்சைக்கு உட்படுத்தப்படுகிறது. டாக்டர் புதுசா ஒன்று சொன்னோன்னே அதையே நம்பிட்டியா? வார்த்தையை மரணம் வரைக்கும் நம்பு. உன் கணவனை குறித்து சூழ்நிலைமைகள் சொல்லுகிறத நம்புறியா? நான் சொல்கிறேன்,
மரித்தவர்களையும் தங்கள் விசுவாசத்தினாலே திரும்ப உயிரோட பெற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு நிகராய் தேவன் உன்னை அழைக்கிறார். கமான், தேர்ஸ் அ கால். ஆண்டு உன்னை அழைக்கிறார். எவ்வளோ நாள் இப்படி பயந்து எனக்கு யாரும் இல்லை, எனக்கு என்ன இருக்குது, நான் சொல்கிறேன் இந்த ரொம்ப அது என்ன சொல்கிறேன், ரொம்ப இந்த ஒரு விஷயத்த எத்தனையோ வருஷமாக கற்றுட்டே இருக்கோம். நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் நான் சலிச்சிக்கலை இதை சொல்லி கொடுக்குறதுக்கு. ஆனால் நீங்கள் கொஞ்சமாவது லேர்ன் பண்ணுவீங்களா, அதனோட எவிடன்ஸை பார்க்க விரும்புகிறேன். அதனால தான் பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் இதை கற்றுக்குவீங்கன்னா உங்களோட பேசுகிற நேரம் ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா பிகாஸ் ஏற்கனவே பேசப்பட்டது உங்கள் வாயிலே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வாயிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். Do you have the word? உன் பிள்ளைகளை குறித்து தேவன் சொன்ன வார்த்தை உன்னிடத்தில் இருக்கிறதா? உன் கணவனை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை உன்னிடத்தில் இருக்கிறதா? உன் மனைவியை குறித்து, உன் பொருளாதாரத்தை குறித்து, உன் சுகத்தை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து தேவன் சொன்ன வார்த்தைகள் மாத்திரம் உன்னிடத்தில் இருக்கிறதா? You are winning. நீ ஜெயிச்சிட்டு இருக்க. தேவன் வாழ்க்கையை மாற்றுகிறத பார்ப்ப. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, நீங்க சோதிச்சு பாருங்க. திரும்ப 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 உன் பிள்ளைய பார்க்கும் போதெல்லாம் தேவன் சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப திரும்ப, வேற எதுவுமே பார்க்க கூடாது. நிறைய பேர் எதையோ பார்த்து ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்கோம். வேதம் சொல்லுகிறது 2 வசனத்துல, எபிரேயர் 12:2 வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவமானத்தை எண்ணாமல், சொல்லுங்க, பாடுகளை எண்ணாமல், தனக்கு முன் வைக்கப்பட்ட டெஸ்டினி. ஆண்டவர் எனக்கு ஒரு ரேஸ் ஆரம்பிக்கும் போதே என்னோட ரிவார்ட்ஸையும் தீர்மானிச்சிட்டார். இதை ஓடி முடிச்சா இது உனக்குன்னு ஏற்கனவே ஒரு அற்புதத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, ஓட்டத்தை தொடங்கினவரும் முடித்தவரும் ஆகிய கிறிஸ்துவை நோக்கி. நீ எதை நோக்கி ஓடுற? கிறிஸ்துவை நோக்கி, அந்த எல்லையை நோக்கி. ஐ see the joy. இந்த பாடுகளை நான் பார்க்கல, வரப்போகிற மகிமையை பார்க்கிறேன். சூழ்நிலைமைகள் பல பொய்களே எனக்கு சொல்லுகிறது. அதை தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், சூழ்நிலைமைகள் சொல்றதெல்லாம் பொய், தேவ வார்த்தை சொல்றதுதான் உண்மை. ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லா பிள்ளைகளும் தேவனுடைய வல்லமையான கருவிகளா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். தேவன் இந்த சபையிலே எனக்கு கொடுத்த பிள்ளைகள் அற்புதமான பாத்திரங்களா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அப்பப்போ நீங்கள் என்கிட்ட வந்து என்ன சொல்கிறீங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, அந்த தம்பி குடிக்கிறான், அந்த தம்பி சிகரெட் பிடிக்கிறான், அந்த தம்பி லவ் பண்ணுறான், அந்த பையன் சரியில்லை, இந்த பொண்ணு சரியில்லை, இப்படி பல செய்திகள் என் காதுக்கு வருது. ரைட்டு, இந்த செய்திகள் எல்லாம் தாண்டி நான் இந்த நபருக்காக விசுவாசிக்கிறதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மருமகனை குறித்து, உங்கள் மருமகளை குறித்து, உங்கள் மாமியாரை குறித்து, உன் கணவனை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து நீ ஏன் சந்தேகப்பட வேண்டாம் விசுவாசிக்கணும்னா, என் மாமியார் நல்லவங்கிறதுக்காக இல்லை, என் பிள்ளைங்க மாதிரி உலகத்திலே யாரும் கிடையாது, அவங்க ரொம்ப அற்புதமான பரிசுத்தவான்கள் என்பதற்காக என் பிள்ளைகளை தேவன் வல்லமையான கருவிகளை பயன்படுத்துவார். நான் அங்கிருந்து சொல்லலை. எனக்கு ஒன்று தெரியும், நான் முன்பாக நிற்கிற என்னை அழைத்த அவர் என் பிள்ளைகளை குறித்த சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியும். பிள்ளையோட உண்மை எனக்கு தெரியாது, என் பிள்ளையோடைய யோகியம் என்னன்னு எனக்கு தெரியாது, என் பிள்ளையோடைய நடக்க என்னன்னு எனக்கு தெரியாது, என் பிள்ளை போடுற கணக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் பிள்ளையை குறித்து தேவன் சொன்ன வார்த்தை என்ன என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது?
புரியுதா? கஷ்டமா இருக்கா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு? கன்ஃபியூஸ்டா இருக்க உன் ஹெல்த்தை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னா உனக்கு தெரியுமா? அதை மாத்திரம் சொல்ல. ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட், say it again and again and again. அது நடக்கும் வரைக்கும் சொல்லு. சூழ்நிலைமைகள் எவ்வளவு மாறினாலும் சொல்லு. தேவன் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். டைம் இருக்கா? நான் ஒரே ஒரு பாயிண்ட்டை சுருக்கமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். lay aside the sins, பாவங்களையும், நெருங்கி நிற்கிற பாவங்கள். இந்த நெருங்கி நிற்கிற பாவம் அப்படிங்கிறதுக்கு கீழே எந்த பாவத்தை போடுறது? இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள அத்தனை விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரே ஒரு விஷயம் ஒன்றா இருக்குது. இட்ஸ் அ செயின். எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு விஷயம் சேர்த்து தைக்கப்பட்டிருக்கிறது. The one thing I found on all these men of faith is, ஆண்டவர் அவர்களை குறித்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண ஒரு சாட்சி. யோசுவா வை குறிச்சான, நான் அவனுக்கு கற்பித்த யாவையும் அவன் செய்தான். தாவீதை குறித்து தம் பையன்ட்ட சாலமோன்ட்ட ஆண்டவர் சொல்ல, உன் தகப்பனை போல நீ எனக்கு செவி கொடுத்து நான் உனக்கு சொல்வதையெல்லாம் செய்வாயானா. மோசே குறித்து, நான் அவனுக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் செய்தான். ஒவ்வொரு விசுவாசியும் நன்றாய் கவனியுங்கள், தேவன் சொல்லுகிறதை செய்தார்கள் செய்தார்கள் செய்தார்கள். தேவன் சொன்னதை செய்தார்கள். அதற்கு எதிராய் செயல்படுறதுக்கு பேர் தான் நெருங்கி நிற்கிற பாவம். ஆபிரகாம் கானானின் எல்லைகளிலே உட்கார்ந்திருக்கும் போது வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு முன்பாக உண்டு பண்ணின அஸ்திபாரமுள்ள நகரத்திற்காக காத்திருந்தான். ஆண்டவர் சொன்னா, நான் உனக்கு கானானை கொடுப்பேன் போன்னு. கொடுத்தாரா? கொடுத்தாரா? இல்லை. கொடுக்கலனால திரும்பி போல வேதம் சொல்லுகிறது. அவனுக்காக அவன் மேலே கட்டல, அவர் கீழே கட்டிக்கிட்டு இருக்கார். முதல்ல ஃபவுண்டேஷன் போடணும்ல, அப்புறம் தானே பில்டிங் எழும்போம். அதனால் பூமிக்கு அடியில் வேலை நடந்துட்டுருக்கு. அப்படின்னு அஸ்திவாரமுள்ள நகரங்களுக்காக அவன் பொறுமையோடு காத்திருந்தான். அதனால் தேவன் தனக்கு சொன்னவைகளை எல்லாம் செய்தான். தேவன் போன்னு சொன்னான்னா போனா. நான் சொல்கிறேன், யாரோட வாழ்க்கையில் விசுவாசத்திலே நீ சரியாய் உன்னை ட்ரெயின் பண்ணிக்கிறியோ, தேவன் சொன்னதையெல்லாம் செய்ய உனக்கு பலன் இருக்கும். விசுவாசத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்கிறத உங்களால் செய்ய முடியாது. முதல்ல பாரத்தை எடுத்து, கவலையை எடுத்து, சந்தேகத்தை எடுத்து, பயத்தை, நான் என்ன செய்யணும்னு தெரியல, நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு தெரியல, நான் ஏன் குடிக்கிறேன்னு தெரியல, நான் ஏன் இப்படி வெறிக்கிறேன்னு தெரியல, நான் ஏன் இப்படி பாவத்தில், நான் ஏன் இப்படி பேசுகிறேன். ஏன்னா நீ இன்னும் பாரமான யாவற்றையும் தள்ளலை. Lay aside those burdens. பாரங்களை தள்ளினால் பாவங்களை தள்ள முடியும். This is simplest truth. நீ பாவம் செய்யக்கூடாது, நீ குடிக்கக்கூடாது, நீ அடிக்கக்கூடாது, வெறிக்கக்கூடாது. நான் இன்னைக்கு யார்கிட்டையும் பேசலை, ஏன்னா எனக்கு தெரியாது யாராலையுமே செய்யாமல் இருக்க முடியாது. நீ விசுவாசிப்பாயானால், if you build yourself in